சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நீ தாண்டி என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா தமிழ்கிட்ட சொல்ல போறாரு. இங்க தமிழ் செல்வி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப வக்கீல் கிட்ட இருந்து பார்த்தா ஃபோன் வருது. என்ன வக்கீல் மேடம் ஃபோன் பண்றாங்க, என்னன்னு சொல்லி கேட்போம் அப்படின்னு சொல்லி தமிழ் பார்த்தா ஃபோன் அட்டன் பண்ணி பேசுறாங்க. ஹலோ தமிழ்ச்செல்வி, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கேட்கவும், நான் நல்லா இருக்கேன் மேடம், என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், என்ன தமிழ்ச்செல்வி மறந்துட்டீங்களா, 6 மாசம் உங்களுடைய விவாகரத்து கேஸ் முடிகிறதுக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. ஆமா, அதை பத்தி என்ன முடிவெடுத்திருக்கீங்க? உங்க வீட்டுக்காரோட சேர்ந்து வாழணும் முடிவெடுத்திருக்கீங்களா? உங்க வீட்டுக்காரு மனசு மாறிட்டாரா? ஆமா, மிஸ்டர் சேது உங்க பக்கத்துல இருக்காரா? இருந்தாருன்னா அவர்கிட்ட போனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வக்கீல் பார்த்தா அடுத்தடுத்து கேள்வி கேட்கவும் தமிழ்ச்செல்விக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இந்த இருக்காரு மேடம், நானே போனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் பார்த்தா போனை கொண்டாந்து கொடுக்கவும் யாருன்னு சொல்லி செய்தி கேட்கிறாரு. வக்கீல் மேடம் பேசுறாங்க, உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், வக்கீல் மேடமா, சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், என்ன சேது, உங்களுடைய விவாகரத்து கேஸ் முடிய இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. உங்களுடைய விவாகரத்து கேஸை பத்தி நீங்க என்ன நினைச்சு வச்சிருக்கீங்க? இல்ல உங்களுடைய மனைவி தமிழ்ச்செல்வியோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? இதை பத்தி எதுவுமே நீங்க கிட்ட சொல்லவே இல்லையே. ஏதாவது நீங்க சொன்னீங்கன்னா தானே அடுத்த வாரம் உங்க கேஸ் கோர்ட்டுக்கு ஹியரிங் வரும்போது ஏதாவது ப்ரிப்பேர் பண்ண முடியும். என்ன முடிவெடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கேட்கவும், மேடம் நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்களா, வீட்டுக்கு கொஞ்சம் உங்களால வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஓகே சேது, நான் நாளைக்கு காலையில நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலும் சொல்லவும் போனை பார்த்தா சேது வச்சுறாரு. ஆமா, வக்கீல் மேடம் என்ன கேட்டாங்க, நீங்க எதுக்கு இப்ப வக்கீல் மேடத்தை வீட்டுக்கு வர சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், அது நாளைக்கு காலையில தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா சிரிச்சுக்கிட்டே போனை கொடுத்துட்டு போயிடுறாரு. என்ன இவரு பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு, நாளைக்கு தெரியும்னு சொல்றாரு, வக்கீல் மேடத்தை வேற வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. ஒருவேளை விவாகரத்து பத்தி எதுவும் முடிவெடுத்திருக்காரா, விவாகரத்தை பத்தி பேச போறாரா அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு பார்த்தா ஒரு குழப்பம். இங்க மறுநாள் காலையில பார்த்தா விடிஞ்சிருது. தமிழ்ச்செல்வியும் பார்த்தா காலேஜுக்கு கிளம்பாமையே உட்காந்தே இருக்கவும் மலர் பார்த்துட்டு, தமிழ் என்ன நீ இன்னும் புறப்படலையா, என்ன டைம் ஆச்சு, நான் டுட்டோரியல் கிளம்புறேன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், சரிக்கா நீங்க கிளம்புங்க, ஏன் நீ கிளம்பாம அப்படியே ஒரு யோசனையிலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலரை கேட்கவும், இல்லக்கா இன்னைக்கு வக்கீல் மேடம் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க, அதான் அவங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன எதுன்னு பேசிட்டு அதுக்கப்புறமா நான் காலேஜ் போகலான் இருக்கேன். எதுக்கு வக்கீல் மேடம் வீட்டுக்கு வராங்க, நீ எதுவும் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா மலரை கேட்கவும், ஐயோ இல்லக்கா நான் எதுவும் சொல்லலை, அவரு தான் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. விவாகரத்து கேஸு அடுத்த வாரத்தோட முடிய போகுது. 6 மாசம் கோர்ட்ல டைம் கொடுத்துருந்தாங்களே, அந்த 6 மாசம் அடுத்த வாரத்தோட முடிய போகுது. அதை பத்தி பேசுறதுக்காக வக்கீல் மேடம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அதனாலதான் இவர் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. என்ன விஷயம் ஏது விஷயம்னு தெரியல அப்படின்னு சொல்லி மலர்கிட்ட தமிழ் பேசிக்கிட்டே இருக்கலதான் வக்கீல் மேடம் பார்த்தா வந்துடுறாங்க. தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கூப்பிடவும், மேடம் தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வராங்க. சரிக்கா நீங்க டுட்டோரியல் கிளம்புங்க, நான் என்ன ஏதுன்னு பேசிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஈவினிங் வந்ததுக்கு அப்புறமா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், சரி தமிழ் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி மலர் பார்த்தா டுட்டோரியல் கிளம்புறாங்க. இங்க பெரிய வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூப்பிடவும், வக்கீலோட பார்த்தா தமிழ் வரதை பார்த்துட்டு அப்பத்தா மோகனா ராஜாங்கோ யாருக்குமே ஒண்ணுமே புரியல. என்னடி தமிழ் வக்கீல கூட்டிட்டு வர, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கல. அப்பதா சேது வராரு. அப்பத்தா அதை நான் சொல்றேன், நான் தான் வக்கீல் மேடத்தை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், என்னையா சேது எதுக்கு இப்ப வக்கீல் மேடத்தை வர சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி ராஜாங்கமும் கேட்கிறாரு. தெரியல சார், சேது சார் தான் வர சொன்னார் அப்படின்னு சொல்லி வக்கீல் மேடம் சொல்லிக்கிட்டு இருக்கையில, மேடம் உங்ககிட்ட நாங்க விவாகரத்துக்கு அப்ளை பண்ண நோட்டீஸ் எல்லாம் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், இருக்கு சேது, இந்த நோட்டீஸ் தான் அடுத்த வாரம் கோர்ட்லயும் கொடுக்க வேண்டியது இருக்கு, நீங்க 2 பேரும் சைன் போட்ட அபிஷியலான நோட்டீஸ் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்லவும், கொஞ்சம் தப்பா எடுத்துக்கிற இல்லைன்னா அதை தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேதுவும் கேட்கவும், இந்தாங்க சேது அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் பார்த்தா விவாகரத்து நோட்டீஸை எடுத்து சேது கிட்ட கொடுக்குறாங்க. சேது பார்த்தா அந்த நோட்டீஸை வாங்கி எல்லாத்தையும் பாக்குறாரு. சாவித்திரி ஈஸ்வரி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. என்ன பண்ண போறேன், எதுக்கு இப்ப வக்கீல வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் திருன்னு முழிக்கவும், திடீர்னு பார்த்தா வக்கீல் நோட்டீஸை இங்க சேது பார்த்தா கிழிக்கிறாரு. கிழிச்சதை பார்த்ததுமே இங்க அப்பத்தா மோகனா ராஜாங்கம் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா சாவித்திரி ஈஸ்வரி தாமரை சித்ரா இந்த 4க்கும் பார்த்தா வயிறு சும்மா பத்திக்கிட்டு எரியுது. என்ன விவாகரத்து நோட்டீஸை கிழிச்சிட்டியா, அப்ப இந்த சேது மனசு மாறிட்டானா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கடந்து முட்டை கண்ணை வச்சு திருன்னு முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. தமிழுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சார் விவாகரத்து நோட்டீஸை கிழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி வக்கீல் கேட்கவும், மேடம் இன்னுமா உங்களுக்கு புரியல, நான் என் பொண்டாட்டி தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால எங்களுக்கு விவாகரத்தெல்லாம் வேணாம்,
நானே உங்ககிட்ட கொடுத்த விவாகரத்து நோட்டீஸு, நான் கையெழுத்து போட்ட விவாகரத்து நோட்டீஸு, அதை நானே என் கையால் கிழிச்சு போடணும், உங்கள் கண்ணு முன்னாடி கிழிச்சு போடணும் அப்படின்றதுக்காகத்தான் உங்களை நான் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன். நான் என் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழணும்னு எப்பயோ முடிவு பண்ணிட்டேன். அந்த முடிவை எக்காரணத்தை கொண்டு நான் மாத்துறதா கிடையாது. என் தமிழ் செல்வி கூட தான் இனிமேல் என் உசுருள்ள வரை வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், தமிழுக்கு பார்த்தா கையும் புரியல காலும் புரியல. தமிழ் அப்படியே திகச்சு போய் பார்க்கவும், என்ன இது என்ன கனவான்னு நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கியா? இங்கே பாரு தமிழ், என்னைக்கு நீ என் அப்பாவோட உசுரை காப்பாத்துனது நீ தான்னு தெரிஞ்சிச்சோ அன்னைக்கே உன் மேல இருந்த கோபம் எனக்கு எதுவுமே இல்லை. எந்த கோபம் எங்கே போச்சுன்னு கூட எனக்கு தெரியல. என் உசுரே இனிமேல் நீ தான் தமிழ். என் உசுரை ஓ வயிற்றுல சமந்துக்கிட்டு இருக்க. அப்புறம் எப்படி தமிழ் உன்னை விட்டு நான் விலகணும்னு நினைப்பேன்? உன்னை வெட்டி விட்டுட்டு நான் இந்த வீட்டில் சந்தோஷமா இருப்பேன்னு நினைப்பியா? அப்பாவும் நேத்தே சொன்னாரு தமிழ் செல்வி கூட சேர்ந்து வாழ்றத பத்தி முடிவெடியா அப்படின்னு. நானும் முடிவு எடுத்துட்டேன். இனிமேலு என் வாழ்க்கை உன் கூட தான் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், தமிழை பார்த்தா பட்டுன்னு சேதுவை கட்டி பிடிக்கவும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாவித்திரி ஈஸ்வரியெல்லாம் பார்த்தா அப்படியே கண்ணில் அப்படியே தீய கக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு. எப்படி ஒன்று சேரலாம்? இந்த சேதுவுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் விவாகரத்து வாங்கி இந்த தமிழை வெட்டி விட்டுட்டு சேதுவுக்கு என் அண்ணன் மக ஐஸ்வர்யாவை கட்டி வைக்கலான்னு நான் திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா இந்த சேது திடீர்னு இப்படி மனசு மாறிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரை கடந்து புலம்பிக்கிட்டு கிடக்கு.